திறன் கல்வி காணொளி காணொளி வழியாக கல்வி கற்போம். 10ஆம் வகுப்பு தமிழ் தமிழ் திறனறி தேர்வு ஆசிரியர் மற்றும் அரசு பணிகளுக்கான திறவுகோல் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல். எனவே இது மாணவர்கள் பருவம் கடந்தும் அனைவரும் பார்க்க மற்றும் கேட்க வேண்டிய காணொளி. 10ஆம் வகுப்பு தமிழின் அடிப்படை தேவையை உணர்ந்து மற்ற பாடங்களைப் போல தமிழ் காணொளிகள் சிறப்பாக கிடைப்பதில்லை என்பது போன்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இக்காணொளிகள் உருவாக்கப்படுகின்றன. 5 நிமிடத்தில் ஒரு பாடத்தை படிக்க முடியுமா? காணொளி கல்வியால் முடியும். ஒரு முறை படி, பலமுறை கேள், வெற்றி உறுதி. திறன் கல்வி காணொளியை பின்தொடருங்கள். இது ஒரு தமிழ் தன்னார்வ பணி. 10 மணி நேர கடுமையான உழைப்பால் 5 நிமிட காணொளியை உருவாக்க முடிகிறது. உங்களின் காலம் மற்றும் கவனச்சிதறலை இக்காணொளிகள் வெகுவாக குறைக்கும். உங்கள் ஆர்வத்தை நாங்கள் புரிந்து கொள்ள குழு சேர், விருப்பத்தை பதிவு செய், தேவையுள்ளோருக்கு காணொளிகளை பகிர்ந்துவிடு, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உயிரின் ஓசை இயல் 2 பாடம் 1 கேட்கிறதா என் குரல் காற்றை பற்றிய ஒரு பாடம். இலக்கிய வரிகளோடு எழுதப்பட்ட அறிவியல் தமிழ். நம் அனைவருக்குமான பொது அறிவு. உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று சொன்னவர் யார்? தொல்காப்பியர். உலகம் கடவுளால் உருவாக்கப்பட்டது என்ற கருத்தியல் வலிமையாக இருந்த காலத்தில் காற்று, நீர், நெருப்பு, மண், வான் என்ற ஐம்பூதங்களால் உலகம் உருவானது என்பது தொல்காப்பியரின் அறிவியல் பார்வை. மூச்சு பயிற்சி வாழ்நாளை நீட்டிக்கும் என கூறிய நூல் எது? கூறியவர் யார்? கூறிய நூல் திருமந்திரம். கூறியவர் திருமூலர். வாயு வழக்கும் செறிந்தடக்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இந்த குறளை எழுதியது யார்? அதிகாரத்தின் பெயர் என்ன? எழுதியவர் ஔவையார். அதிகாரம் வாயுதாரணை. திருக்குறளைப் போல ஔவை குறள் என தனி புத்தகம் உண்டு. ஒவ்வொரு திசையிலும் வீசுகின்ற காற்றின் பெயர் என்ன? கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். கிழக்கு கொண்டல் காவரிசை, மேற்கு கோடை இரட்டைச்சுழி, வடக்கு வாடை வா வரிசை, தெற்கு தென்றல் தேவரிசை. திசையின் பெயரும் காற்றின் பெயரும் ஒரே எழுத்துக்களில் தொடங்குகிறது என்பதை நினைவில் வைக்க. திசைகளின் வேறு பெயர் என்ன? கிழக்கு குணக்கு, மேற்கு குடக்கு, வடக்கு வாடை. செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற பாடல் இடம்பெற்ற தென்றல் விடு தூதியின் ஆசிரியர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவர். தென்றலை பற்றி கண்ணதாசன் எழுதிய சிறந்த திரையிசை பாடல் வரிகள் எவை? நதியில் விளையாடி குடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே. நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட எந்த நூலில் இடம்பெற்றது? யார் யாரை பாடியது? நூல் புறநானூறு. பாடியவர் வெண்ணிக்குயத்தியார். பாடப்பட்டவர் கரிகால் வளவன். தென்மேற்கு பருவக்காற்று வீசும் மாதங்கள் எவை? ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் வரை. பள்ளி திறக்கும் மாதத்தை நினைவில் வைக்க. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் மாதங்கள் எவை? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. மழை பொழிவை தரும் காற்றுகள் எவை? தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. இந்தியாவில் அதிக மழை பொழிவை தரும் காற்று எது? தென்மேற்கு பருவக்காற்று. திரைப்படங்களின் பெயர் நினைவு வரலாம். 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைப்பவை எவை? புளோரோ கார்பன்கள். வளிமிகின் வழி இல்லை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? எழுதியவர் யார்? புறநானூறு. ஐயூர் முடவனார். தாவரங்களின் உணவு உற்பத்திக்கும் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாது இருக்கவும் உதவுவது எது? காற்று. கீழ்கண்டவற்றுள் எது புதுமொழி? காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன? தமிழ்நாட்டின் இடம் என்ன? இந்தியா 5வது இடம், தமிழ்நாடு முதலிடம். டயர் தமிழ் சொல் என்ன? கலை சொல்லாக்கம் தருக. மெது உருளை. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி பாதிக்கும் சொன்ன அமைப்பு எது? ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், யுனிசெஃப். காற்று பூமியை ஒரு போர்வை போல சுற்றி அதன் சூட்டை குறைக்கிறது. பருதி. சூரியன். கதிரவனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுப்பது எது? ஓசோன் படலம். உலக காற்று நாள் எது?
ஜூன் 15. அந்த இடம் காற்றே வா. மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன. கவிஞர் யார்? அப்துல் ரகுமான். தாழ்லாய்ந்த மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல்கள் எவை? திருவெம்பாவை, திருப்பாவை. ஆங்கிலச் சொற்களுக்கு தமிழ் சொற்கள் தருக. ஸ்டோர்ம் புயல், டொர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் வன்புயல், லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வெல்விண்ட் சுழற்காற்று. இயல் 2 பாடம் 1 முடிந்தது. இது அறிவியல் தமிழ். பழமுறை கேளுங்கள். உங்களுக்கு சற்று கடுமை. உருவாக்கத்திலும் உழைப்பு அதிகம். 10 மணி நேர உருவாக்கம் 6 நிமிட காணொளியாக உங்களுக்காக கிடைக்க திறன் கல்வி காணொளியை பின்தொடருங்கள். குழுவில் சேருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.